அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் 1000 பிரச்சனை நடந்தாலும் அதை பற்றி துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாக இருக்காங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. தன்னுடைய தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாக இருக்காங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க. இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்கள் வாழ்க்கையை பார்த்தா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிற மாதிரியா தெரியுது. நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க சிம்மம் ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து துன்பமான சூழ்நிலையும் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீரா மறைய போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம் அருமையான மாதமாக இருக்க போகுது. கார்த்திகை மாதம் சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் 8ஆம் இடத்திலிருந்து அருள் வாழிக்கும் மாதமாக அமையுது. திருவண்ணாமலை தீபம், பரணி தீபம் ஏற்றுவது இந்த மாதத்தின் சிறப்பம்சங்களுங்க. பரணி தீபம் முன்னோர்கள் மற்றும் குடும்பத்தின் மகிழ்ச்சி, சுபிட்சம், செல்வாக்கு, வசதி, லட்சுமி கடாட்சம் போன்ற அனைத்து விஷயத்துக்கும் முக்கியமானது. திருவண்ணாமலை தீபத்தை தரிசிப்பது புண்ணிய பாக்கியம். முன்னோர்கள் சாப நிவர்த்தி, திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற வேண்டுதல்களுக்கு அருள்வாளிக்கும். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் தேச யோகம், புதாத்திய ராஜயோகம், சமசப்தம யோகம் ஆகிய 3 யோகங்கள் உருவாகுது. இந்த யோகங்களின் காரணமாக சிம்மம் ராசிக்கு யோகமான பலன்கள் கிடைக்க இருக்கு. கார்த்திகை மாதத்தில் சிம்மம் ராசியினர் எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், என்ன வழிபாடு செய்ய வேண்டும், என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோ பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாங்க. கார்த்திகை மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றங்கள் சிம்மம் ராசிக்கு சாதகமாக இருக்கு. ராசியில் கேது பகவான், 3ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். 4ஆம் இடத்தில் செவ்வாய், சூரியன், புதன் சேர்ந்திருக்கிறார்கள். 7ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். சூரிய பகவான் விருச்சிகம் ராசியில் புதன் பகவானுடன் இணைந்து ஆதித்ய ராஜயோகத்தை உருவாக்கி இருக்குது. சூரிய பகவான் இருக்கும் இடத்திலிருந்து 2ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் சஞ்சரிப்பது வேச யோகம் என்று சொல்லப்படுது. இந்த யோகத்தினால் திட்டமிட்டு பணிகளை செய்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உருவாகிறது. கார்த்திகை நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் வந்தாலும் கார்த்திகை மாதத்தில் வருவது தனிச்சிறப்பு. இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து விரதம் இருந்து வழிபட்டால் வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமைகளில் அதிகாலையில் குளித்து முடித்துவிட்டு வீட்டில் இருக்கும் தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து முருகர் படத்துக்கு முன்னாடி விபூதியில் ஓம் நமோ குமராய நவ என்ற மந்திரத்தை எழுதி 108 முறை உச்சரிக்க வேண்டும். அப்படி உச்சரிக்கிறப்போ உங்கள் ஆள்காட்டி விரலை அந்த
அந்த மந்திரத்துக்கு கீழே போயிட்டு வரணும். இதனால் துன்பங்கள் துயரங்கள் விலகி ஆனந்தம் பெருகும். சிம்மம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் பணவரவு இருந்துகிட்டே இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி சந்தோஷப்பட போறீங்க. செலவுகள் கட்டுக்குள் வரும். புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. தொழில் செய்கிறவங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்கள் ஆசிரியர்களுடன் பாராட்டு பெறுவீர்கள். சிம்மம் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானுக்கு வில்வமாலை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு ஒரு அற்புதமான பதிவுங்க. இந்த பதிவை முழுமையா பாருங்க. உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான கதவுகள் திறக்கப்படுங்க. நிச்சயமா உங்க மனதுல எழக்கூடிய மாற்றம் உங்க வாழ்க்கைக்கு திருப்பு முனையா அமையுங்க. இந்த பதிவை ஸ்கிப் செய்யாம முழுமையா பாருங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கட்டுதுங்கிற பேச்சுக்கு ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க. சிம்மம் ராசிக்காரங்க வியாழக்கிழமை தோறும் தெய்வ வழிபாடு செய்யறது நல்லதுங்க. குரு பகவான் வழிபாடு அம்மன் வழிபாட்டை சேர்த்து செஞ்சீங்கன்னா உங்களோட தொழில்ல நல்ல வருமானம் கிடைக்கும். வேலை ரீதியாக நீங்க நினைச்ச இடத்தை அடைய முடியும். அஷ்டம சனி காலத்துல சிம்மம் ராசிக்காரங்க நன்றா சம்பாதிக்கவும் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான திருப்புமுனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கும். குரு பகவான் வக்ரகதியில் இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் சரியாகும். பண வரவில் இருந்த தடைகள் நீங்கும். சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியும். தாய்வழி உறவுகளால் நன்மைகள் தொடரும். உத்தியோகத்தில் நெருக்கடிகள் நீங்கும். வியாபாரத்தில் முதலீடுகள் செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பூரம் நட்சத்திரக்காரர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் இருக்கும். எந்த விஷயம் செய்தாலும் கவனமாக செயல்பட வேண்டும். வருமானம் உயரும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரித்தாலும் சுலபமாக நடக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவால் நினைத்ததை நடத்தி முடிக்க முடியும். செலவுகள் குறையும். வாழ்க்கை துணையின் உடல் நலனில் கவனம் தேவை. விவசாயத்தில் விளைச்சலில் கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. அடுத்ததாக
நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம் யோகமான மாதமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நட்பு வட்டாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவுங்க. வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை காட்டுங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சங்கடங்கள் மறையும். தேவையான அளவுக்கு வருமானம் வரும். மாதத்தின் பிற்பகுதியில் புதன் பகவான் சாதகமான அமைப்பில் சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். ராகுவும் கேதுவும் குடும்பத்துக்குள் நெருக்கடிகளை ஏற்படுத்த காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால கவனமா இருக்கணும். புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலை கிடைக்க போகுது. உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் நிலைச்சிருக்க போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க சிங்கத்தை போல கர்ஜிக்கக்கூடியவங்க. பிறப்பிலேயே தனித்துவமான தன்மை கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க. தலைவர்களாக இருக்கக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க. தைரியம் இவங்களுடைய மிகப்பெரிய பலங்க. எந்த பிரச்சனையையும் பார்த்து மோதி அதை முடித்து காட்டும் திறன் இவங்க கிட்ட இருக்கு. இவங்களை எளிதில் யாராலையும் தகர்க்க முடியாதுங்க. இவங்களுக்கு இயல்பாகவே போர், புகழ், கீர்த்தி, அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். மன உறுதி இவங்களுக்கு அதிகமாக இருக்கு. ஒரு விஷயத்தில் முடிவு செஞ்சுட்டா அதை முடிக்கும் வரை இவங்க விடமாட்டாங்க. ஆனால் இவர்களிடம் பொறுமை குறைவாதாங்க இருக்கும். சின்ன விஷயங்களுக்கு கூட இவங்க கோபப்படுவாங்க. ஈகோ அதிகம் இவங்க கிட்ட இருக்குதுங்க. சிம்மம் ராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும். யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகள் இவங்களுக்கு துளி கூட தெரியாதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் உக்கிரமூர்த்தி, உக்கிர நரசிம்மர் இவங்களையெல்லாம் வழிபாடு செய்யக்கூடாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம் ராசிக்காரங்க ஏற்கனவே அக்னி சக்தி உடையவங்க. அதனால இந்த தெய்வங்களை வணங்குனான்னு வச்சுக்கோங்க, கோபமெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. சிம்மம் ராசிக்காரங்க தெற்கு திசையை தவிர்த்து மற்ற 3 திசைகளில் பூஜை அறை வைத்து வழிபாடு செய்கிறது சிறந்தது. குறிப்பாக கிழக்கு திசையில் வைத்து பூஜை செய்வது மிகவும் சிறந்ததுங்க. சிம்மம் ராசிக்காரங்க முக்கியமாக சூரிய பகவானை வழிபாடு செய்யணுங்க. தினமும் காலையில் உக்கிர மூர்த்திகளை வழிபாடு செய்தால் கோபம் அதிகரிக்குங்க. இதனால் பல பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கு. பூஜை அறையில் மூதாதையர்களை வைத்து வழிபாடு செய்யக்கூடாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க
அவங்களும் இந்த பூமியில் சக மனிதர்களாக வாழ்ந்தவங்க. கோபம், இன்பம், துன்பம், பொறாமை எல்லாமே அவங்கக்கிட்டையும் இருந்திருக்கும். அதனால் அவங்கள நம்ம வணங்கக்கூடாதுங்க பூஜை அறையில் வைத்து. சூரிய பகவானை மட்டுமே வழிபாடு செய்தாலே போதுங்க. பணப்பிரச்சனை, செல்வம், அதிகாரம், அரசியல், கல்வி, உடல் ஆரோக்கியம், தொழில் முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. மற்ற தெய்வங்களை விட சூரிய பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவருங்க. அதனால் வீட்டு பூஜை அறையை தவிர்த்து வேற எந்த ரூமாக இருந்தாலும் வடக்கு திசையில் தெற்கு பார்க்குற மாதிரி ஃபோட்டோவை மாட்டி வழிபாடு செய்யுங்க. அமாவாசை நாட்களில் வழிபாடு செய்யலாங்க மூதாதியர்களுக்கு. ஆனால் பூஜை அறையில் மட்டும் அவங்க ஃபோட்டோவை நீங்கள் வைக்கக்கூடாது. முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் தினமும் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு முருகனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண பிரச்சனை உள்ளவர்கள் காமாட்சி அம்மனை வழிபட்டால் திருமண பாக்கியம் உண்டாகும். வாழ்க்கையில் முன்னோதையர்களுக்கு மிகவும் உகந்ததுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கல்ல அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றி வாழ்ந்தாவே உங்கள் வாழ்க்கையில் நிறையா நன்மைகள் நடக்குங்க. சிம்மம் ராசிக்காரங்க சனி பகவான், ராகு, கேது இவங்களை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. ஆலயங்களுக்கு போயிட்டு வேணால் வழிபாடு செய்யலாம். சூரியன் இவர்கள் எதிர்கிரகமாக இருக்கிறாங்க. வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. சூரியனோட ஃபோட்டோவை, உடைந்த ஃபோட்டோவை வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. பூஜை அறையை சுத்தமாக வச்சுருக்கணும். அப்படி நீங்கள் பூஜை அறையை சுத்தம் இல்லாமல் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கையில் பணம் தங்காது, குடும்பத்தில் சண்டை ஓயாது, மனசில் குழப்பங்கள் தீராது, உங்கள் கண்ணீரிலிருந்து கண்ணீர் எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்கும், கவலைகள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கோங்க. தினமும் ஒரு முறையாவது உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய கடவுளின் ஃபோட்டோவை சுத்தம் பண்ணிட்டு மலர் வச்சு வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்காக நிறைவேறுவதை உங்கள் கண்ணோட நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. தனது தோரணையால் அனைத்து காரியங்களையும் சாதித்து காட்டும் திறன் கொண்ட சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் அனைத்து காரியங்களிலும் வெற்றிதாங்க. இந்த மாதம் தடைபட்டிருந்த பணவரத்து வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதிக கோபத்தால் வீண்பகை உண்டாகலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அடுத்த விவகாரத்தில் தலையிடாமல் ஒதுங்கி செல்றது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. வாகனம் மூலம் செலவு உண்டாகலாம். பயண சுகம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கூடுதல் செலவை சந்திக்க நேரிடும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது வேகமாகும். தேவையான பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம். சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதகமாக நினச்சிக்கிறது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்றது நல்லது. பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்ட போறீங்க. அவர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை எழப்போகுது. பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. செலவுகள் கூடும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும்.
பிள்ளைகள் நலன்ல அக்கறை காட்ட போறீங்க. அவர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை எழப்போகுது. பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனையை ஏற்படாமல் தடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். அரசியல் துறையினர்களுக்கு புத்தி தெளிவு ஏற்படும். மனசுல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கும். உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.